டிமாண்டி காலனி. சென்னையில டிமாண்டி காலனி ஒரு ஏரியால அங்க இருக்க பேய் பங்களாவை வச்சு டிமாண்டி காலனி ஒரு படம் ஒன்று எடுத்து மொத்தம் பேரையும் வந்து பாத்தீங்கன்னா மிரள விட்டுருக்கு. சென்னைக்கு நடுவுல இப்படி ஒரு இடமா? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்கு. 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரே ஒரு ரூம் தான், 4 பேரு, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் MS பாஸ்கர் ஜோசியக்காரரா இருப்பாரு. அங்க ஹீரோயினே கிடையாது, அதுதான் ஹைலைட்டே. ஒரே ரூம்ல பீப்புள் எப்படி எல்லாம் பயன்படுத்தணுமோ அத்தனையும் பண்ணிருப்பாங்க. பேய் படம் தான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட் வச்ச படமே இதுதான். அர்த்தம் என்ன நடக்க போகுது, அர்த்தம் எடுக்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீட் எஜ்ல உட்கார வச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த படத்தை தியேட்டர்ல நைட்ல பாத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதுல டிமாண்டி காலனி 2 ஒரு படம் எடுத்திருக்காங்க, சீக்வல்னு சொல்லி. அதை நடிச்ச ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அருள்நிதி ஹீரோவா இருக்காரு. ஆனா ஃபீமேல் லீட் ரோல்ல இங்க பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா எந்த படத்துல நடிச்சாலும் அந்த படம் ஓடாது விளங்காதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் கண்டிப்பா ஓடும், ஏன்னா கதை அப்படி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த பார்ட் 1ல வர டிமாண்டி காலனில 4 பேர் ஒரு பேய் பங்களாக்குள்ள போவ. அங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த செயினை தூக்கின்னு வர, என் வீட்டு செயினை நீ ஏடா தூக்கின்னு போனன்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் பேய் உள்ள வந்து அவங்க 3 பேரையும் சாவ வச்சு கடைசியா சாவற ஆள் தான் அருள்நிதி. அங்க முடியுமா? ஆனா இங்க பார்ட் 2ல அவன் செத்தவனை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி பிரியா பவானி சங்கர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க, இங்க பிரியாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒண்ணு இருக்கு. அவன் எதிர்பாராதமா தூக்குல தொங்க அவனோட ஆவி பிரியா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்குமா, அது என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க, இங்க அருள்நிதிக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு சொல்லி பாக்க, திருப்பி அந்த போர்ச்சுகீஸ் பேய கூட்டு வர இவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு திங்கின்னு மிதிக்க, அங்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. அங்க பேயோட தாத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு பேய் ஒருத்தன் வர, அங்க பாத்திரின்னு சொல்லிட்டு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட் நல்லா இருக்கான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பேய் நம்ம பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காம இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அர்த்தம் என்ன நடக்க போது இன்ட்ரோ வரைக்கும் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே லேக் ஆகி ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்த விட்டாங்க. நம்மளுக்கு ஹாரரா காட்டணும்னு சொல்லிட்டு பீஜம் அள்ளி தெளிச்சு ஒரு இடத்துல போய் முடிச்சிட்டாங்க. எனக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும், கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு பேய் படம்னா டிமாண்டி காலனி மாதிரி எடுக்கணும். இந்த வெளிநாட்டுல நிறைய ஹாலிவுட் படம்லாம் எடுப்பாங்க. அந்த இன்சீரியஸ், அதுக்கப்புறம் ஈவில் டெட், இப்போ கூட காஞ்சரிங், அந்த படம்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அப்படியே பயத்தை காட்டிட்டு உட்கார வைப்பாங்க. ஆனா நீங்க எடுக்கிற படம் எப்படி தெரியுமா இருக்கு? பேயை காட்ட சொன்னா ஹீரோயினை காட்டுறீங்க. ஆமா, வர பேயெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? லட்சுமி ராய், அன்சிகா, ஆண்ட்ரியா, நாங்க எங்க பேய பாக்குறது? இது நம்ம மைண்ட் வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.